இப்போது முதல் 5 இடங்கள் புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சி, கன்னியாகுமரி. முதலிடம் புதுக்கோட்டை, 2ஆம் இடம் சிவகங்கை, 3வது இடம் தஞ்சாவூர், 4வது இடம் திருச்சி, 5வது இடம் கன்னியாகுமரி மாவட்டம். இந்த முதல் 5 மாவட்டங்களையும் பார்த்தோம். இதைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேர்ச்சி விகிதம் 97.28%. ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேர்ச்சி விகிதம். கோவை மாவட்டத்தில் தேர்ச்சி விகிதம் 97.09%. ஈரோடு மாவட்டத்தில் இது 6வது, 7வது, 8வது மாவட்டமாக ஈரோடு மாவட்டத்தில் 97.03% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் 96.60% மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டத்தில் 96.32% மாணவ மாணவிகள் இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். முதல் 10 இடங்களை பார்த்தோம். நாம் முதல் இடத்தை இந்த முறை புதுக்கோட்டை மாவட்டம், 2வது இடத்தை சிவகங்கை மாவட்டம் பிடித்திருக்கிறது. இதே போல 6வது இடத்தை திருப்பூர், கடைசி மாவட்டங்களை பார்த்து கொண்டிருந்தோம். இப்போது திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 96.28%. 11வது மாவட்டம். தேனி மாவட்டம் 96.15%. திண்டுக்கல் மாவட்டம் 96.08%. விருதுநகர் மாவட்டம் 96.02%. நாமக்கல் மாவட்டம் 96.01% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதையடுத்து தென் மாவட்டங்களான தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை 95.60% மாணவ மாணவிகள் தென்காசி மாவட்டத்தில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் 95.48% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். பெரம்பலூர் மாவட்டத்தில் 95.11% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மதுரை மாவட்டத்தில் 94.91% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை சென்னையை அடுத்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேர்ச்சி விகிதம் 94.61% மாணவ மாணவிகள் அங்கு தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கடலூர் மாவட்டத்தில் 94.22% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் 94.21% மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தர்மபுரி மாவட்டத்தில் 93.94% மாணவ மாணவிகள் தர்மபுரி மாவட்டத்தில் தேர்ச்சி அடைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவாரூர் மாவட்டத்தில் 93.80% திருவாரூர் மாவட்டத்தில் தேர்ச்சி அடைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 93.52% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மாவட்ட வாரியாக தேர்ச்சி விகிதத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 93.43% மாணவ மாணவிகளே தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். நாகை மாவட்டத்தில் 93.36% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். திருவள்ளூர், சென்னையை அடுத்த திருவள்ளூர் மாவட்டத்தில் 92.75% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சென்னை தலைநகரம் சென்னை மாவட்டத்தில் 92.34% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கரூர் மாவட்டத்தில் 92.21% மாணவ மாணவிகளே தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சென்னையை அடுத்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் 92.15% மாணவ மாணவிகளே தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். வேலூர் மாவட்டத்தில் 92.03%, மயிலாடுதுறை மாவட்டத்தில் 90.53% மாணவ மாணவிகளும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 90.46% மாணவ மாணவிகளும் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 89.43% மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதே போல விழுப்புரம் மாவட்டத்தில் 87.77% மாணவர்களும், அரியலூர் மாவட்டத்தில் 87.55% மாணவ மாணவிகளும் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். குறைந்தபட்சமாக ராணிப்பேட்டையில் தமிழகத்திலேயே குறைவான எண்ணிக்கையில் தேர்வு பெற்ற மாவட்டமாக ராணிப்பேட்டை மாவட்டம் திகழ்கிறது. அங்கு 86.58% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். புதுச்சேரியில் 98.03% மாணவர்களும், காரைக்காலில் 96.47% மாணவ மாணவிகளும் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். புதுச்சேரியில் காரைக்காலில் 96.47%, புதுவையில் 98.03% மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி அடைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 38 மாவட்டங்களிலும் தேர்ச்சி அடைந்த அந்த தேர்ச்சி விகிதத்தை நாம் இப்போது பார்த்தோம்.